கூடா நட்பு என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். சீரிடங்காணின் எளிதற்கு பட்டடை நேரா நிரந்தவர் நட்பு. மனதார இல்லாமல் வெளியுலகிற்கு நண்பரைப் போல் நடிப்பவரின் நட்பானது ஒரு கேடு செய்தவருக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இரும்பை துண்டாக்க தாங்கு பலகை போல் இருக்கும் பட்டடை கல்லுக்கு ஒப்பாகும். இனம் போன் றினமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். உற்றாராக இல்லாமல் உற்றார் போல நடிப்பவர்களின் நட்பு மகளிருக்குரிய நற்பண்பு இல்லாமல் அப்பண்பு உள்ளவர் போல நடிக்கும் விலை மகளிரின் மனம் போல உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருக்கும். பல நல்ல கற்ற கடைத்து மனநல்லர் ஆகுதல் மாணார் கரிது. அரிய நூல்கள் பலவற்றை கற்றறிந்த போதிலும் பகை உணர்வு படைத்தோர் மனம் திருந்தி நடப்பதென்பது அரிதான காரியமாகும். முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். சிரித்து பேசி நம்மை சீரழிக்க நினைக்கும் வஞ்சகரின் நட்புக்கு அஞ்சி ஒதுங்கிட வேண்டும். மனத்தின் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேறப்பார் நன்று. மனம் வேறு செயல் வேறாக இருப்பவர்களின் வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க இயலாது. நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்த சொற்களில் கிடைக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும். சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொல்லற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமை யான். பகைவரிடம் காணப்படும் சொல் வணக்கம் என்பது வில்லின் வணக்கத்தைப் போல் தீங்கு விளைவிக்க கூடியது என்பதால் அதனை நம்பக்கூடாது. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவர்கள் வணங்குகின்ற போது கூட அவர்களின் கைக்குள்ளே கொலை கருவி மறைந்திருப்பது போலவே அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போது சதி செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். மிகச் செய்து நம்மெள்ளுவாரை நகச்செய்து நட்பினு சாப்புள்ளற் பாற்று. வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ளுக்குள் பகை உணர்வுடன் இகழ்பவரின் நட்பை நலிவடையுமாறு செய்திட நாமும் அதே முறையை கடைபிடிக்க வேண்டும். பகை நட்பாங்காலம் வருங்கால் முக நட்டகநற் பொறி விடல். பகைவருடன் பழகிடும் காலம் வருமேயானால் அகத்தளவில் இல்லாமல் முகத்தளவில் மட்டும் நட்பு செய்து பின்னர் நட்பையும் விட்டுவிட வேண்டும்.